ஹாய், வெல்கம் டு எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த 3 சென்டென்சஸையும் இப்போ நம்ம ரீட் பண்ணுவோம். த டீச்சர் இஸ் இன் த கிளாஸ் அண்ட் ஹீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். த பாய்ஸ் ஆர் ட்ரிங்கிங் கிரேப் ஜூஸ், தே லைக் இட். த மேன் இஸ் பீட்டிங் த டாக் பிகாஸ் இட் பிட் ஹிம். இந்த 3 சென்டென்சஸ்லையும் அந்த ஹெச்இஹி அப்படிங்கிற வேர்டு அந்த ரெட் கலரில் இருக்கிற டீச்சரை குறிக்குது. THUI தே அப்படிங்கிற அந்த வேர்டு BOYS பாய்ஸ் அப்படிங்கிற அவங்கள குறிக்குது. IT இட் அப்படிங்கிற இந்த வேர்டு DOG டாகை குறிக்குது. இப்போது இந்த 3 சென்டென்சஸ்லையும் டீச்சர், பாய்ஸ், டாக் இது 3 நவுன்ஸ். இந்த நவுன்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஹீ, தே, இட் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற அந்த வேர்டுக்கு பேர் தான் ப்ரோனவுன். A pronoun is a word which is used instead of a noun. Noun அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நவுன் பற்றின வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரோனவுன்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 2 குரூப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை ரீட் பண்ண போகிறோம். அதை ரீட் பண்ண பிறகு நம்ம ஏன் இந்த ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். Kalam comes first in Kalam's class. Kalam's teacher and Kalam's class love Kalam. Kalam does. Kalam studies well. இப்போ second groups of sentencesல Kalam comes first in his class. His teacher and his class love him. He does his studies well. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் சென்டென்சஸில் நம்ம அந்த கலாம் அப்படிங்கிற அந்த நேம் ஆஃப் அ பர்சனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்கோம். அது படிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, அது ஒரு நேச்சுரலாகவுமே இல்லை. ஆனால் இந்த செகண்ட் குரூப் ஆஃப் சென்டென்சஸில் கலாம் அப்படிங்கிற அந்த நேம் ஆஃப் அ பர்சனை ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக ஹிஸ், ஹிம், ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது நமக்கு ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம எழுதுறதுக்குமே. அதனால தான் நம்ம ப்ரோனவுன்ஸை யூஸ் பண்ணணும். இப்போது இந்த ப்ரோனவுன்ஸில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. இன்றைய கிளாஸில் நம்ம பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன், இந்த 3 பர்சன்ஸையும் பற்றி பேசுகிற அந்த ப்ரோனவுன்ஸ்க்கு பேர் தான் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னா யார் ஒருத்தவங்க பேசுகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன்னா யார் அவங்க பேசுகிறத கேட்குறாங்களோ அவங்க தான் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க இல்லை யாரை பற்றி பேசுகிறாங்களோ அதுதான் தேர்ட் பர்சன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இந்த இடத்துல பேசிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பர்சன். நான் தான் இந்த இடத்துல ஃபஸ்ட் பர்சன், ஐ. இப்போ நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுட்ருக்கீங்க. இங்கிலீஷ்லனா யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூ தான் செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா எதை பற்றி இப்போ நான் பேசிகிட்ருக்கேன்? பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பற்றி நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். அந்த பர்சனல் ப்ரோனவுன் தான் இந்த இடத்துல தேர்ட் பர்சன். நம்ம இந்த தேர்ட் பர்சன் ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பாய், கேர்ள், எதுவாக வேணாலும் இருக்கலாம். யாரை பற்றி வேணாலும் நம்ம பேசலாம். அந்த நம்ம யாரை பற்றி இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் தேர்ட் பர்சன். இந்த பர்சனல் ப்ரோனவுன்லேயுமே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் இந்த கிளாஸில் மெயினாக நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட் அண்ட் தே, இந்த வேர்ட்ஸ் தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் எது ஃபஸ்ட் பர்சன், எது செகண்ட் பர்சன், ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் எது, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் எது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு டேபிள் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்குது. ஒன்றுத்துலேயும் உள்ள சிங்குலரும் இருக்குது, ப்ளூரலும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி. ஐனா நான், வீனா நாங்கள். இப்போது செகண்ட் பர்சன் சிங்குலருமே யூ தான், செகண்ட் பர்சன் ப்ளூரலுமே யூ தான். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. அதாவது எந்த ஒரு மேல் பர்சனாக இருந்தாலும், பாயாக இருக்கட்டும் இல்லை மேனாக இருக்கட்டும், கிராண்ட்பா, அங்கிள், ஃபாதர், யாராக இருந்தாலும் ஒரு மேல் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஒரே ஒருத்தர் இருக்கும் பொழுது ஹீ அப்படின்னு தான் நம்ம அந்த ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். ஷீ அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபீமேல் பர்சனுக்கும் ஷீ தான்.
அது கேர்ளாக இருக்கட்டும், இல்லை உமனாக இருக்கட்டும், கிராண்ட்மாவாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட அம்மா, ஆண்டி யாராக இருந்தாலும் சிங்குலராக இருக்கும் பட்சத்தில் ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுனை தான் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இட் அப்படிங்கிற வேர்டை ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு அனிமலுக்கோ இல்லை ஒரு பிளேஸ்க்கோ எதுக்கோ இருந்தாலும் சிங்குலராக இருக்கிறப்ப இட் அப்படிங்கிற அந்த ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் தே அப்படின்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல். நிறைய மேல் பர்சன்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது நிறைய பாய்ஸ் இருந்தாலும், நிறைய கேர்ள்ஸ் இருந்தாலும், நிறைய திங்ஸ் இருந்தாலும், நிறைய அனிமல்ஸ் இருந்தாலும், நிறைய பர்சன்ஸ் இருந்தாலும், அது எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்மில் தே அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இந்த பேசிக் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம டென்சஸ் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுதோ இல்லைன்னா ஹேவிங் வேர்ப்ஸ், பீயிங் வேர்ப்ஸ் படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸையும் சென்டென்சஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வள்ளி, இப்போ அவளை பற்றி அவள் பேசுகிறா. ஐ ஆம் வள்ளி, தான் மேலே கை வச்சு அவள் சொல்கிறா நான் வள்ளி. அவளுடைய பெட்டு சிட்டு அங்கே நிற்கிது, அதை பார்த்து சொல்கிறா யூ ஆர் சிட்டு, நீ சிட்டு. இப்போ இந்த இடத்துல ஐங்கிறது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர், யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர். இப்போ இந்த பேஜில் பாருங்கள், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவளையும் அவளுடைய சிட்டுவையும் பார்த்து ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்கிறா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த பிக்சரில் ஒரு பையன் நிற்கிறான், அவனை பார்த்து யூ ஆர் அ பாய், நீ ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே விங்கிறது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூங்கிறது செகண்ட் பர்சன் சிங்குலர். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், அங்கே ரெண்டு பாய்ஸ் நிற்கிறாங்க. அந்த இடத்துல வள்ளியும் சிட்டுவும் நிற்கிறாங்க. வள்ளி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து யூ ஆர் பாய்ஸ், நீங்கள் பையன்கள். இந்த இடத்துல தான் யூங்கிறது ப்ளூரல் யூ. ஏன்னா பாய்ஸ் அப்படிங்கிற நவுன் அங்கே ப்ளூரலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த யூ அப்படிங்கிற அந்த செகண்ட் பர்சனுமே ப்ளூரல் தான். இப்போ அடுத்தது தேர்ட் பர்சன் பற்றி பார்க்கலாம். இப்போ வள்ளியும் சிட்டுவும் அங்கே நிற்கிறாங்க. தூரத்தில் ஒரு கேர்ளோடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த கேர்ளோடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு வள்ளி சொல்கிறா அதுதான் நிலா, அவள் என்னுடைய சிஸ்டர், அதாவது தட் இஸ் நிலா, ஷீ இஸ் மை சிஸ்டர். இப்போ ஏன்னா இப்போது வள்ளி தான் ஃபஸ்ட் பர்சன், சிட்டு கிட்ட பேசுகிறா, சிட்டு செகண்ட் பர்சன். ஆனால் அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க? தேர்ட் பர்சனான அந்த கேர்ளை பற்றி பேசுகிறாங்க. ஸோ தேர்ட் பர்சன் ஒரு கேர்ளாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஷீ அப்படிங்கிற அந்த ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். அதை தான் இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நிலா, ஷீ இஸ் மை சிஸ்டர். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், அங்கே ஒரு பாயோடைய ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு வள்ளி சொல்கிறா தட் இஸ் ராஜு, ஹீ இஸ் மை பிரதர். ஹீ அப்படின்னு ரெட் கலரில் கொடுத்துருக்குற அந்த வேர்டு தேர்ட் பர்சன் சிங்குலர். ஏன்னா ஒரு மேல் பர்சன் ஒரு பாயாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம ஹீ அப்படிங்கிற அந்த ப்ரோனவுனை தான் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த பிக்சரில் பாருங்கள், அங்கே ஒரு பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட்டை பார்த்துட்டு சிட்டு சொல்லுது, ஏன்னா சிட்டு ஆட்டுக்குட்டிக்கெலாம் கழுத்தில் பெல்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ சிட்டு சொல்லுது அதுதான் பெல்ட்டு, அது என்னோட பெல்ட்டு அப்படின்னு சிட்டு சொல்லுது. அப்போது அந்த பெல்ட்டுங்கிறது ஒரு திங், ஸோ அதுக்காக இட் அப்படிங்கிற அந்த ப்ரோனவுனை அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ பெல்ட், இட் இஸ் மை பெல்ட். உடனே வள்ளி சொல்கிறா எஸ் இட் இஸ் யோர் பெல்ட், ஆமாம் அது உன்னுடைய பெல்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அப்போது சிட்டு கேட்குது வள்ளிகிட்ட, அப்போ இந்த பிக்சரில் இப்போ ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்களே, இப்போ நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குது. அப்போ தான் அவள் சொல்கிறா மோர் தேன் ஒன், அதாவது ஒன்றுத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, திங்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிளேசஸ் இல்லை அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் மோர் தேன் ஒன் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தே அப்படிங்கிற அந்த ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரலும் யூ, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட், தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே. இப்போது இந்த எல்லா ப்ரோனவுன்ஸையும் சென்டென்சஸில் இப்போ ஒரு எக்ஸசைஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 சென்டென்சஸையும் ஐ, யூ, வி அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் வச்சு இப்போ நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு அந்த கேர்ள் தான் மேலே கை வச்சு இப்போ பேசுகிறா டேஷ் ஆம் அ கேர்ள். அப்போ அவள் என்ன சொல்லியிருப்பா? ஐ ஆம் அ கேர்ள்.
இப்போ செகண்ட் பிக்சரில் ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ளை பாயிண்ட் அவுட் பண்ணி டேஷ் ஆர் அ கேர்ள். அப்போ என்ன சொல்லியிருக்க முடியும்? யூ ஆர் அ கேர்ள். அடுத்தது பாரு, 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. அந்த 2 கேர்ள்ஸும் இப்போ அவங்கள பற்றியே பேசிக்கிறாங்க. டேஷ் ஆர் சிஸ்டர்ஸ், நாங்கள் சகோதரிகள் அப்படின்னு. அப்படின்னா அந்த இடத்துல நாங்கள்னா என்ன வேர்டு நம்ம போடணும்? வி ஆர் சிஸ்டர்ஸ். இப்போ அடுத்த சென்டென்ஸில் ஒரு பாய், அங்கே 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறான். அப்போது அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க இப்போது செகண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, ப்ளூரலுமே யூ தான். இந்த இடத்துல 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையுமே யூ அப்படிங்கிற அந்த செகண்ட் பர்சன் ப்ளூரலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸில் ஹீ, ஷீ, இட் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் வச்சு, இந்த ப்ரோனவுன்ஸ் வச்சு, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன்ஸ் வச்சு இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிக்சரில் யார் இருக்காங்க? ஒரு ஃபீமேல் பர்சன் இருக்காங்க, ஒரு உமன் இருக்காங்க. ஒரு ஃபீமேல் பர்சனாக இருந்தால் நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஸோ ஷீ லைக்ஸ் ஆப்பிள்ஸ். செகண்ட் பிக்சர் பாருங்கள், அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அது ஒரு என்னது? ஒரு பொருள், ஒரு திங். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? இட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். இட் இஸ் அ பாக்ஸ். அடுத்தது தேர்ட் பிக்சர் பாருங்கள், ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீக்குமே நம்ம இட் அப்படிங்கிற ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். அப்போது இட் இஸ் அ டால் ட்ரீ. இந்த பக்கம் ஃபோர்த் பிக்சர் பாருங்கள், அங்கே ஒரு பாய் நிற்கிறான். பாய் அதாவது ஒரு மேல் பர்சனாக இருந்தால் நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம்? ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ ஹேஸ் அ பால். அடுத்த பிக்சர் பாருங்கள், ஒரு லேடி டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் பர்சன். ஃபீமேலாக இருந்தால் நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? ஷீ யூஸ் பண்ணணும். ஸோ ஷீ இஸ் அ டீச்சர். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு மேனும் நிற்கிறாரு, ஒரு டாகும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு டேஷ் இருக்குது. இப்போ நம்ம அந்த டாகை மென்ஷன் பண்ணுறதா இல்லை மேனை மென்ஷன் பண்ணுறதா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் சென்டென்ஸ் பாருங்கள், டேஷ் ஹேஸ் அ டாக். டாகுங்கிற வேர்டு ஏற்கனவே சென்டென்ஸில் வந்துருச்சு. அப்போ இப்போ நம்ம அந்த மேன் பற்றி தான் இப்போ நம்ம இந்த இடத்துல பேசணும். ஸோ டேஷ் ஹேஸ் அ டாக். அவர் ஒரு மேலாக இருக்கிறதுனால, மேல் பர்சனாக இருக்கிறதுனால நம்ம ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுனை தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஹேஸ் அ டாக். இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.